ஒரு சிறுவன் தன் அப்பாவிடத்தில் கேட்டான், அப்பா, 3 கடவுளா அல்லது ஒரே கடவுளா? குழப்பமாக இருக்கிறதே, சரியாக விளங்கவில்லையே என்று சொல்லி அந்த சிறுவன் தன் தந்தையிடத்தில் கேட்டான். அப்பா அந்த குழந்தைக்கு எப்படி விளக்குவது என்று யோசித்து 3 மெழுகுவத்திகளை கொண்டு வந்தார். 3 மெழுகுவத்திகளை வைத்து அந்த 3 மெழுகுதிரிகளையும் ஏற்றினார். 3 மெழுகுதிரியும் தனித்தனியாக சுடர்விட்டு எரிந்தது. அப்பா தன் பிள்ளையை பார்த்து கேட்டார், மகனே, பார்த்தாயா? எத்தனை மெழுகுவத்திகள் இருக்கிறது? அப்பா, 3 மெழுகுவத்திகள் இருக்கிறது. எத்தனை சுடர்கள் இருக்கிறது? 3 சுடர்கள் இருக்கிறது. அப்பா, எத்தனை ஒளி இருக்கிறது? ஒரே ஒளி இருக்கிறது. 3 மெழுகுவத்தி, 3 சுடர்கள், ஆனால் ஒரே ஒளி. தந்தை, மகன், தூய ஆவி என்கிற 3 ஆட்களாக இருந்தாலும், செயல்பாட்டளவில் அவர்கள் 3 ஆட்களாக இருந்தாலும், ஒரே கடவுள்தான் மகனே என்று தன் பிள்ளைக்கு சொன்னாராம் அந்த தந்தை. ஆம், என் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய இறை மக்களே, தூய்மை மிகு மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நாளில் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒரே வல்லமை, ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே தெய்வத்தன்மை, இதில் எந்த மாறுபாடும் இல்லாமல் இருப்பதனால்தான் ஒரே கடவுள் என்பதை நாம் விசுவசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலும் சில குறிப்புகள் மூவொரு இறைவனுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது. இன்றைய நாளினுடைய முதல் வாசகத்தில் வெளிப்படுத்திய மூவொரு இறைவனுடைய தன்மை எப்படியெல்லாம் இருந்தது என்றால், மோசே இறைவனை காண்பதற்காக சீனாய் மலை மீது ஏறிச் செல்லுகிறார். சீனாய் மலை மீது அவர் ஏறிச் செல்லுவது யாரை பார்ப்பதற்கு? கடவுளை பார்ப்பதற்கு, கடவுளுடைய குரலை கேட்பதற்கு அவர் மேலே செல்லுகிறார். எதை அவர் சுமந்து கொண்டு போகிறார் என்றால், கற்பலகைகளை சுமந்து கொண்டு போகிறார். 2 கற்பலகைகள். அதில் என்ன இருக்கிறது? இறைவனுடைய கட்டளை இருக்கிறது, வார்த்தை இருக்கிறது. வார்த்தையாகிய மகன் கடவுள் அதில் பிரசன்னமாக இருக்கிறார், இறை வார்த்தை. பிறகு அங்கு மேகம் நிழலிட்டது என்று வாசிக்கிறோம், தூய ஆவியானவருடைய பிரசன்னம். இப்படி மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களில் குறிப்புகளாக இருப்பதை நாம் அறிகின்றோம். தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 26வது இறைவார்த்தையிலேயே, அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும், தன் உருவில் அப்படின்னு சொல்லல, நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்றார். ப்ளூரல், அங்க சிங்குலர் இல்லை. நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் என்றார். அதுபோலவே எசாயா புத்தகம் 6வது அதிகாரம் 8வது இறை வார்த்தையில், யாரை நான் அனுப்புவேன், ஆண்டவர் சொல்றார், யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்கிற கேள்வியை உட்படுத்துகிறார். மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை வலியுறுத்துவதாக இந்த சொல்லாடல்கள் இருப்பதை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். அன்பிற்கு பிரியமானவர்கள், விவிலியத்திலும் பல குறிப்புகள் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் பல குறிப்புகள் மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது இறை வார்த்தையில், ஆண்டவர் தன் சீடர்களை அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து தன் சீடர்களை அனுப்பும் போது அவர் சொல்லுகிற வார்த்தை, எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள், எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள், தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று இயேசு கிறிஸ்து தன் அன்பு சீடர்களுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம்
13வது இறைவார்த்தையில் ஒவ்வொரு திருப்பலியின் போதும் தந்தை, மகன், தூய ஆவியானவர் என்கிற இந்த அருள் அடையாளத்தை வரைந்த பிறகு குருவானவர் ஒரு வாழ்த்தை சொல்லுகிறார். வாழ்த்து. அந்த வாழ்த்து செய்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும், இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும், கடவுளின் அன்பும், கடவுளுடைய அன்பும், தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மூவர் இறைவனுடைய பிரசன்னம். இப்படி மூவர் இறைவனுடைய பிரசன்னத்தை வலியுறுத்துவதாக நம் இறை வழிபாடு அமைந்திருக்கிறது. தந்தை வேறு, மகன் வேறு, தூய ஆவியானவர் வேறா, எல்லாரும் வெவ்வேறு கடவுளா என்கிற குழப்பம் பல சூழ்நிலைகளில் நீடித்தாலும் கூட அந்த குழப்பத்திற்கெல்லாம் சில இறை வார்த்தைகள் நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறது. ஒரே கடவுள், அவர்கள் வெவ்வேறு தன்மையை கொண்டிருக்கிறார்கள் என்பதை விளக்குகிறது. யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 30வது இறை வார்த்தையில் நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர். அதை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ள யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையும் 14வது இறை வார்த்தையும் தெளிவுபடுத்துகிறது. 14வது இறை வார்த்தையில் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். வாக்கு என்பது இறை வார்த்தை. அந்த இறை வார்த்தையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதரானார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்றால் நம்மோடு வாழ்ந்தார், மானிடராய் அவர் பிறந்தார். அதையே அந்த 1வது இறை வார்த்தை, தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது என்பதை வெளிப்படுத்தி தந்தையும் மகனும் ஒன்றே என்பதை இந்த இறை வார்த்தை சொல்கிறது. இன்னும் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் இயேசு பிலிப்புவுக்கு வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பிலிப்பு கேட்கிறார், ஆண்டவரே தந்தையை எங்களுக்கு காண்பியும், தந்தை எங்களுக்கு காண்பி. ஏனென்றால் யூதர்களுக்கு யாவே என்கிற அந்த தந்தை கடவுளை பற்றிய ஒரு விசுவாசம் மட்டுமே இருந்தது. அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளல. அதனால பிலிப்புவுக்கும் ஒரு ஆர்வம், எங்களுக்கு தந்தையை காட்டும் என்று. அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், தந்தையை காண்பது என்னை காண்பதற்கு சமம். நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார். யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை. ரெண்டு பேரும் வேற வேற கிடையாது. தந்தை வேறு, மகன் வேறு கிடையாது. நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருக்கிறார், நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார் என்று இந்த இறை வார்த்தை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பிரியமானவர்கள், அதுபோலவே தூய ஆவியானவரும் தந்தை மகனிடமிருந்து வருகிறவர். தூய ஆவியார் தனி வேற கிடையாது. அதையும் இறை வார்த்தைகள் சொல்லுகிறது. யோவான் நற்செய்தி 14:26வது இறை வார்த்தையில் என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற, என் பெயரால் தந்தை அனுப்ப போகிற தூய ஆவியானவராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். யோவான் நற்செய்தி 15:26 தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிற துணையாளர் வருவார், அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார், அவரே தூய ஆவியார் என்று இறைவார்த்தை சொல்லுகிறது. இப்படி மூவரு இறைவனுடைய பிரசன்னம் விவிலியத்தில் பல இடங்களில் இருந்தாலும் கூட நம்மால் அவற்றை சரியாக விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல புனிதர்கள் இந்த மூவரு இறைவனுடைய தன்மையை தன் மக்களுக்கு விளக்க முயற்சிக்கிறார்கள். எப்படி அதை இன்னும் எளிமையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் யோசிக்கும் போது புனித பேட்ரிக் அவர்கள் அயர்லாந்து நாட்டில் அவர் இருந்தபோது அந்த அயர்லாந்து நாட்டினுடைய தேசிய அடையாளமாக ஒரு இலை இருக்கிறது. ஒரு இலை, அந்த இலையை பிரசங்கத்துக்கு எடுத்துட்டு வரார். மக்கள் மத்தியில் அந்த இலையை காட்டுகிறார். நீங்க என்ன பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இலையை காட்டுகிறார். அந்த இலையை பார்த்தவுடன் எல்லோருக்கும் வியப்பு. அது நம்முடைய ஒரு தேசிய அடையாளமான ஒரு இலை. இந்த இலையை கொண்டு வந்து இது என்னன்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த இலையை பார்க்கிற எல்லோரும் அதில் 3 இதய வடிவிலான இலைகளை கொண்டிருக்க, இதயம் போல 3 அமைப்புகள் இருக்கிறது, 3 பகுதிகள் இருக்கிறது. அது 3 பகுதிகளாக இருந்தாலும் கூட அது எல்லாம் ஒரே இலை
என்பதை காண்பித்து இது 3 ஆட்களை வெளிப்படுத்துவதாகவும் ஆழ்தன்மையில் 3ஆக இருந்தாலும் ஒரே கடவுள் என்பதை அந்த இலையின் வழியாக அந்த மக்களுக்கு எளிமையாக விளங்க வைத்தார் புனித பேட்ரிக். ஷாம்ராக் இலை என்று சொல்லி அந்த இலையினுடைய பெயர் ஷாம்ராக் இலை. நீங்கள் போய் நெட்லெல்லாம் கூட சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இலையினுடைய அமைப்பு வரும். இப்போ இந்த இலையினுடைய அமைப்பை நாம் பார்க்கும்போது புனித பேட்ரிக் அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு விளக்கி சொன்னதனுடைய அடையாளத்தை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அதுபோலவே கிபி 200 தெர்த்துலியன் என்கிற திருச்சபையினுடைய தந்தையருள் ஒருவர் இவற்றை பற்றி ஒரு விளக்கத்தை எழுதுகிறார். அவர் 200 கிபி 200 ஒரு விளக்கத்தை இவ்வாறு எழுதுகிறார். அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் டி கொரோனா என்கிற ஒரு நூலை அவர் எழுதுகிறார். அந்த நூலில் இந்த குறிப்பு இருக்கிறது. கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜபத்தை தொடங்கும் போது அதாவது இயேசு கிறிஸ்து மரித்த அடுத்த ஆண்டே இந்த செய்தியை அவர் தன்னுடைய நூலில் குறித்து வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் தங்கள் ஜபத்தை தொடங்கும் போது, உள்ளே நுழையும் போது, வெளியே செல்லும் போது, உடையை அணியும் போது, குளிக்கும் போது, உட்காரும் போது நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்தார்கள். அப்பெல்லாம் சிலுவை அடையாளம் இந்த ஒரு அமைப்பு முறையில் இல்லை, மாறாக வெறும் நெற்றியில் மட்டும் போடுகிற முறை இருந்திருக்கிறது. ஒரே விரலாக தான் போடுவாங்களாம். அப்படி சிலுவையை அப்பெல்லாம் அப்படி வரைவாங்க. ஒவ்வொரு அசைவிலும் நாங்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைகிறோம் என்று சொல்லி அந்த குறிப்பானது நமக்கு வெளிப்படுத்துகிறது. அன்பிற்குரியவர்களே, இந்த மூவொரு இறைவனுடைய பெருவிழாவில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடம் என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மூவொரு இறைவனை நாம் பல சூழ்நிலைகளில் வெளிப்படுத்துகிறோம். அந்த ஜபத்திலே நான் சொல்லிட்டேன் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக நம்முடைய திருவழிபாடு இருக்கிறது, திருப்பலி இருக்கிறது. அந்த திருப்பலி முழுவதுமே மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது என்பதை நான் ஜபத்தின் வழியாக எடுத்துரைத்தேன். இந்த மூவொரு இறைவனுடைய திருவிழா நமக்கு சொல்லுகிற வாழ்க்கை பாடம் என்ன? மிக முக்கியம். தந்தை என்று சொல்லி உச்சரிக்கிறோம். தந்தை கடவுளை உச்சரிக்கிறோம். எந்த ஒரு செயலை செய்தாலும் சிலுவை அடையாளம் வரைகிறோம். பிதா சுதன்னு போடுறோம். நெற்றியில நாம கை வைக்கிறோம். இந்த நெற்றி, இந்த தலை என்பது மிக மிக முக்கியமானது. மூளை அமைந்திருக்கிற ஒரு இடம். இந்த உடலுக்கு எது முக்கியம் என்றால் இந்த தலைதான் முக்கியம். இந்த தலை இல்லைன்னா நம்ம வெறும் முண்டம், எதுவுமே இருக்காது. இந்த தலை மிக மிக முக்கியமாக இருப்பதால் என் அன்பிற்குரியவர்களே, நம்முடைய எல்லா செயல்களுக்கும் ஆதி காரணமாக இருப்பது தந்தையாம் கடவுள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்திலிருந்து தான் சிந்தனைகள் வருகிறது. இந்த இடத்திலிருந்து தான் எண்ணங்கள் உருவாகிறது, செயல்பாடுகள் வருகிறது, கட்டளைகள் பிறப்பிக்கப்படுகிறது. நான் எதை செய்யணும் அப்படின்ற கட்டளை எனக்கு இந்த இடத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. என்னுடைய எல்லாமும் இந்த இடத்திலிருந்தே ஊற்றெடுக்கிறது. அப்படி என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாம் தந்தையாம் கடவுளை நம்முடைய இந்த தலையின் மீது வைத்து ஒவ்வொரு முறையும் நினைவு கூறும் போது, சிலுவை அடையாளம் வரைகிற போது தூய சிந்தனை உடையவர்களாக இருக்க வேண்டும், நல்ல எண்ணம் படைத்தவர்களாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமான கட்டளைகளாக நம் கட்டளைகள் இருக்க வேண்டும். ஒருபோதும் தலைகணமோ, ஈகோவோ, ஆணவமோ, அகங்காரமோ இருக்கக்கூடாது. இந்த கை வைக்கும் போதெல்லாம் அந்த ஞாபகம் வரணும் நமக்கு. இரண்டாவது வாழ்க்கை பாடம், மகன் என்று சொல்லி நம் நெஞ்சத்தில் இதயம் இருக்கின்ற பகுதியில் நாம் கை வைப்பது. நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு நாளும் இந்த இதயம் என்கிற மெஷின் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது 1,00,000 முறை துடிக்கிறது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறது. நமக்கே தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிறது இந்த இதயம். அது 60,000 மைல்களுக்கு மேலாக இரத்த குழாய்கள் வழியாக உடலில் இருக்கின்ற எல்லா பாகங்களுக்கும் அந்த இரத்தத்தை கடத்துகிறது. எப்படி, எதற்காக என்றால் உடல் முழுவதும் இயங்குவதற்காக, உடலின் உறுப்புகள் சீராக செயல்படுவதற்காக அது ஆக்சிஜனை கொண்டு செல்லுகிறது. பிறகு ஊட்டச்சத்தை கொண்டு செல்லுகிறது.
நீதிமொழிகள் புத்தகம் 4வது அதிகாரம் 23வது இறைவார்த்தையில், எல்லாவற்றிற்கும் மேலாக உன் இதயத்தை காத்துக்கொள், உன் இதயத்தை காத்துக்கொள், ஏனெனில் வாழ்வின் ஊற்று அதுவே என்கிறது. இதயம் இல்லாவிட்டால் அல்லது இதயம் நின்றுவிட்டால் உயிர் போய்விட்டது என்ற அர்த்தம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த இதயத்தில் ஒவ்வொரு முறையும் சுதன் என்று நாம் மகன் கடவுளை இயேசு கிறிஸ்துவை நினைவு கூர்ந்த நெஞ்சத்தில் கை வைக்கும் போதெல்லாம் ஒருபோதும் பொறாமை, வஞ்சனை, கல் நெஞ்சம், இரக்கமற்ற செயல், மனசாட்சியற்ற செயலை செய்யக்கூடாது. பிறகு தூய ஆவியானவர் கொடுக்கிற வாழ்க்கை பாடம், தோள்கள் மீது நம் கைகளை வைத்து செபிக்கிற செபம். உங்கள் உடல் இயங்கக்கூடிய உடல் என்றால், உங்கள் உடல் அசையக்கூடிய உடல் என்றால், நீங்க இயங்குறீங்க அசையறீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமானது இந்த தோள்கள். தோள்கள் இல்லைன்னா நாம அப்படியே ஏக்கம் இல்லாமல் இருக்க வேண்டியது தான். அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தோள்கள். தோள்கள் இல்லை என்றால் அடிப்படை வேலைகளை கூட செய்ய முடியாது. எசாயா புத்தகம் 22வது அதிகாரம் 22வது இறைவார்த்தையில், தாவீதின் வீட்டின் திறவுகோலை அவன் தோள் மீது நான் வைப்பேன் என்கிறார் ஆண்டவர். இந்த தோள்கள் தூய ஆவியானவருடைய அடையாளம். எனவே உழைப்பு, சுறுசுறுப்பு, பணிகள், செயல்பாடுகள் அவசியம். ஒருபோதும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது. இந்த மகத்துவமான வாழ்க்கை பாடத்தை சொல்லுகிறது இந்த மூவொரு இறைவனுடைய திருவிழா. உணருவோம், திருவிழாவின் முக்கியத்துவத்தை நம் வாழ்வில் ஏற்று கடைபிடித்து மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தில் என்றென்றும் ஆசீர்வாதமாய் இருப்போமாக. ஆமீன்.